10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் 91.74% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பாடவாரியாக தேர்ச்சி வீதத்தை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தமிழில் 98.09%, ஆங்கிலத்தில் 99.66%, கணிதத்தில் 96.57%, அறிவியலில் 97.90%, சமூக அறிவியலில் 98.49% தேர்ச்சி விகிதத்தை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. பாடவாரியாக தேர்ச்சி விகிதத்தை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மாவட்ட வாரியான தேர்ச்சி விகிதம் இது. சிவகங்கையில் 98.31%, விருதுநகரில் 97.45%, தூத்துக்குடியில் 96.76%, கன்னியாகுமரியில் 96.66%, திருச்சியில் 96.61% தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் செய்தியாளர் லாவண்யா. இப்ப பாடவாரியான தேர்ச்சி விகிதத்தை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றின கூடுதல் விவரங்கள். வணக்கம் பூர்ணிமா. அனைவராலுமே எதிர்பார்க்கப்பட்ட 10ஆம் வகுப்பினுடைய அந்த தேர்ச்சி விகிதமானது முடிவுகளானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது கடந்த மார்ச் மாதத்தினுடைய 28ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலானது நேற்றைய முந்தைய தினமானது வெளியிடப்பட்டது. தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை 8 லட்சத்தையும் கடந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தேர்ச்சி பெற்றவர்களினுடைய எண்ணிக்கை 8,17,261 இருக்கிறது. அதே போல மாணவர்கள் 91.74%, மாணவர்களை காட்டிலுமே இந்த முறை மாணவிகளினுடைய தேர்ச்சி விகிதம் 4.14% உயர்ந்து காணப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறது. அதே போல கடந்த மாதம், அதாவது கடந்த ஆண்டு 2024 பொதுத் தேர்வினை விட இந்த ஆண்டினுடைய தேர்ச்சி விகிதம் 2.25% கூடுதலாக இருக்கிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளினுடைய எண்ணிக்கை 12,485. இவற்றில் மேல்நிலை பள்ளிகளினுடைய எண்ணிக்கை 7,555, உயர்நிலை பள்ளிகளினுடைய எண்ணிக்கை 4,993. இதில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளினுடைய எண்ணிக்கை 4,000க்கும் மேல் அதிகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளினுடைய எண்ணிக்கை 1,867. அதாவது 100% தேர்ச்சியை அரசு பள்ளிகள் எட்டியிருக்கக்கூடிய அந்த தேர்வு முடிவுகள் மிக முக்கியமானதாக ஒவ்வொரு வருடமும் பார்க்கப்படும். அதில் குறிப்பாக 1,867 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். அதே போல பள்ளி மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகள் 91.26%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.63%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 97.99% தேர்ச்சி அடைந்திருப்பதாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. அதே போல இருபாலர் பள்ளிகள் 94.06%, பெண்கள் பள்ளிகள் 95.36%, ஆண்கள் பள்ளிகள் 87.84% தேர்ச்சி அடைந்திருப்பதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 7.52% கூடுதலாகவும், இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 6.22% கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது முக்கிய ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. அதே போல 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக தமிழ் பாடத்தில் 8 பேர் 100 மதிப்பெண் அடைந்திருக்கிறார்கள், அதாவது சதமடித்திருக்கிறார்கள். அதே போல தமிழ் மொழி பாடத்தில் 98.09% தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. அனைத்து பாடங்களிலுமே, அதாவது தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகியவற்றில் 96க்கும் மேற்பட்ட அந்த தேர்ச்சி விகிதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 96, 99, 97, 98, 99, அதிகபட்சமாக ஆங்கிலத்தில் 99.46% தேர்ச்சி விகிதமானது பள்ளி மாணவ மாணவிகள் எட்டியிருக்கிறார்கள் என்று கூறலாம். அதே போல அதிகமாக அறிவியல் பாடத்துல சதமடித்திருக்கிறார்கள். 10,838 மாணவ மாணவிகள் சதமடித்திருக்கிறார்கள்.
லாவண்யா, அதிக தேர்ச்சி சதவிகிதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் எவை? அரசு பள்ளி மாணாக்கர்கள்ல அதிக தேர்ச்சி சதவிகிதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் எவை? மாவட்டங்கள் சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி. அதனுடைய தேர்ச்சி சதவீதம் 98.31, 97.45, 96.76%. அதே போல அரசு பள்ளி மாணவர்களினுடைய அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் 3 இடங்களை தெரிவிக்கிறேன். சிவகங்கை 97.94%, விருதுநகர் 95.57%, கன்னியாகுமரி 95.47%. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களினுடைய எண்ணிக்கை 12,290. அவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 92.83. தேர்வு எழுதிய சிறைவாசிகளினுடைய மொத்த எண்ணிக்கை 237. தேர்ச்சி பெற்றோரின் எண்ணிக்கை 230, அதாவது 97.05% தேர்ச்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு எழுதிய தனித்தேர்வர்களினுடைய எண்ணிக்கை 23,769. தேர்ச்சி பெற்றோரின் எண்ணிக்கை 9,616. 40.46% தேர்ச்சியை தனித்தேர்வர்கள் அடைந்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள், சிறைவாசிகள், அதே போல தனித்தேர்வர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த தேர்விலும் அதிகமான தேர்ச்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, அந்த தேர்வை தவறவிட்டவர்கள் மற்றும் இந்த பாடத்தில் தோல்வி அடைந்தவர்கள் மறு தேர்வு எழுதுவதற்கான ஏதாவது அறிவிப்புகள் தற்போது வெளியாகி இருக்கிறதா? வலைத்தளத்தில் ஏதாவது தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறதா? தொடர்ந்து 10ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்தவர்களுக்கும் மறுதேர்வு எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதற்கான தேதிகளும் கொடுக்கப்படும். ஏனென்று கேட்டால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டதற்கு பிறகு அதற்கான மறுதேர்வுக்கான தேதியும், அதே போல எந்தெந்த முறையிலே அணுக வேண்டும் என்ற ஒரு விஷயமும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட இருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்கிறது. எந்த வகையிலும் தேர்வு என்பது மதிப்பெண்கள் அடிப்படையிலானது மட்டுமே தவிர ஒரு மனிதனுடைய சிந்தனையை, ஆற்றலை முழுமையாக மதிப்பிடக்கூடியது அல்ல. ஏனென்று கேட்டால் சமூகத்தில் வாழக்கூடிய அனைவருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தில் சறுக்கல்கள் இருக்கும். அதே போலதான் தேர்வினுடைய தோல்விகளும் இருக்கும். ஆகவே தங்களுடைய விஷயங்களை, அனைத்து தேர்வுகளையுமே ஒரு ஊக்கத்துடனே அணுகுங்கள் என்று ஆசிரியர்கள் மாணவர்களிடமே கூறி வந்தார்கள். அந்த வேளையிலே அதிகமான மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும், தேர்வில் சறுக்கிய மாணவர்களுக்கான மறுவாய்ப்பும் எப்பொழுதுமே கொடுக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது.